Hi students, welcome to Chennai IIS Vellore. 21 வயதுல உங்களுக்கு அரசு பணி அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குதா? ஓகேங்களா? அப்ப அந்த இலக்கை அடைவதற்காக தான் நமக்கு TNPSC ல இருந்து group 2 and 2A அப்படிங்கிற ஒரு கால்ஃபர் வந்து கிட்டத்தட்ட 2327 காலி பணியிடங்களோட ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்குரிய எக்ஸாம் வந்து 14th, ஓகேங்களா, 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடைபெறுது. அப்போ எண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 85 நாட்கள் இருக்குது. இப்போ இந்த 85 நாட்களில் நீ என்ன செய்யணும், ஓகேங்களா, நீ அதை எப்படி படித்து கொண்டு போகணும், சிலபஸ் என்ன, இது எல்லாத்தையும் எப்படி படிக்கணும், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸாக கம்மிங் சண்டே, அதாவது 23/6/2024 நம்மளுடைய சென்னை IAS அகாடமி லொகேஷன் நம்பர் 108 தினகரன் பஸ் ஸ்டாப்பிங் ஆப்போசிட் டு அம்மா உணவகம் நியர் டு கவர்மெண்ட் ஸ்கூல் வெல்லூர். ஓகேங்களா, கூகுள் மேப் பற்றினோட லொகேஷன் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அன்னைக்கு வந்து நம்ம டெமோ கிளாஸஸில் எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்களுடைய வகுப்பு எப்படி இருக்கும், நாங்கள் எங்களுடைய கோர்சஸை எப்படி கொண்டு போவோம், எல்லாத்தையுமே அன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் செஷனாக நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியது இதுக்கு ஜஸ்ட்டு இங்கே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அனுப்பிட்டு நாங்கள் இன்றைக்கி டேட்டில் வந்து டெமோ வரோம் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும். ஓகேங்களா, அப்போது இந்த டெமோ வருவதன் மூலம் உங்களுக்கு என்ன சார் பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குரூப் 2 அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன்ங்கிறது வந்து என்னன்னே புரியாமல் இருக்கலாம். பல பேர் குரூப் 4 சும்மா எழுதிருக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எல்லாருமே எழுதிருப்பீங்க, ஏதோ கொஞ்சம் மார்க் வந்திருக்கும். ஆனால் குரூப் 4 மாதிரி இது வந்து ஸ்கூலுக்குள்ள இருந்து மட்டும் கேட்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா டிகிரி ஸ்டாண்டர்ட் என்பதால் வெளியவும் கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய விதமும் கேள்வியை அட்டன் பண்ணக்கூடிய விதமும் டிகிரி லெவலில் இருக்கும். ஓகேங்களா, உங்களுடைய இலக்கு 200 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 150 அல்லது 155க்கு மேலே போடுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸோட, ஒரு கோச்சிங்கோட, ஒரு டெஸ்ட் சீரியஸோட நீங்கள் போகணும். அப்படி போனால் நீங்கள் எளிமையாக உங்களுடைய இலக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மெயின்ஸாகவும் போகலாம். ஓகே, நம்மளுடைய அகாடமியில் ப்ரிலிம்ஸ் மட்டும் அப்படின்ற கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் குரூப் 2 தனியாக, குரூப் 2A தனியாகவும் அவைலபிளாக இருக்குது. இல்லை சார் நான் ஸ்பெஷல் கோர்ஸ் எடுத்துக்கிறேன், நான் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 அடுத்து குரூப் 1 கூட நான் எடுத்துக்கிறேன், ஸ்பெஷல் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இது குறித்து மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க கீழே கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் நான் எங்களுடைய பேட்ச் நான் எப்படி போகுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, எங்களுடைய பேட்ச் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 விதமாக பேட்சஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஒன்று ரெகுலர் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ மாத கடைசி, அதாவது வார இறுதி நாட்களில் மட்டும் சனி ஞாயிறு ஃபுல் டே கிளாஸஸ். ரெகுலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங், ஓகேங்களா, அதாவது வெனஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் மார்னிங் 10 to 1 கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா, ஆஃப்டர்நூன் விருப்பப்படுறவங்களை வைத்து நாங்கள் இருக்க வைத்து இங்கே கிளாஸ் ரூம்லேயே வச்சு படிக்க வைப்போம். ஓகேங்களா, வித் கைட்லைன்ஸோட. ஓகேங்களா, ரெண்டுக்குமே சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். நீங்கள் பே பண்ணக்கூடிய ஃபீஸில் உங்களுக்கு 10 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸ், டெஸ்ட் சீரியஸ், கைட்லைன்ஸ் எல்லாமே அதுக்கு இன்க்ளூட் ஆயிரும். மேற்படி எதுவும் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. ஓகே, வேற என்ன சார் இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட். ஓகேங்களா, தொடக்கத்தில் வாரத்தில் ஒரு முறை கம்பல்சரி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, நாட்கள் போக போக இன்னும் ஒரு 30 நாள் 40 நாட்களுக்கு அப்புறம் வாரத்தில் 2 நாட்கள் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் படிக்கிறதோட மட்டும் நம்ம போக முடியாது, டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, எதுவும் லேகாக இருக்கீங்க, என்னதான் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ வீக்லி ஃப்ரைடே 10 to 1 டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய கேள்விகளை கன்சர்ன் ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட் சார். வேற என்ன சார் இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டே, இப்போ இன்னைக்கு டாபிக்ல ஒரு நாளில் வந்து நம்ம ஒரு யூனிட் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 8 சார் வந்து ஏதோ ஒரு டாபிக் யூனிட் 8 எடுக்கிறாரு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அன்னைக்கு டேட் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் வரும்பொழுது உங்களை நாங்கள் என்ன சொன்னால் கேள்வி கேட்டு தான் உள்ள அனுப்ப போகிறோம். ஓகே, இதனால் நீங்கள் வந்து என் கூட டெய்லி ரெகுலர் கான்டாக்டில் இருக்க போகிறீங்க. ஓகேங்களா, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு உங்களை நாங்கள் டெய்லி அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகே, இது அல்லாமல் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் எழுதக்கூடிய மார்க்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்தை. கிளாஸில் எத்தனை பேர் எழுதுனாங்களோ அவங்களுக்குள்ள காம்படிஷன் போட்டு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். இந்த தடவை என்ன பண்ணியிருக்க போகிறோம்னா எல்லாருக்குமே தனித்தனியாகவே ஒரு ரேங்க் கார்டு நம்ம ஸ்கூலில் பின்பற்றுறோம் பாருங்கள், ஒரு ப்ராக்ரஸிவ் ரிப்போர்ட் அப்படி சொல்லுவாங்க, ரேங்க் கார்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெப் இந்த தடவை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேடா, மொத்தம் எத்தனை தேர்வு ஷெடியூல் போட்டு ஒவ்வொரு தேர்வுலையும் உங்களுடைய மார்க் என்ன, மொத்தம் எத்தனை மார்க், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்களா இல்லையா, பேரண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ண வேணாம். ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களை நீங்களே எவாலுவேஷன் பண்ணுறதுக்காக ஒரு டாஸ்க் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இதுதான் எங்களுடைய பேட்சஸ். இப்படி தான் போக போகுது. கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் பைலிங்குவல் கிளாஸஸ் தான். ஓகேங்களா, பைலிங்குவலா GS மேக்ஸ் எல்லாமே போக போகுது.
ஜென்ரல் தமிழ் நடக்கும்போது ஜென்ரல் இங்கிலீஷும், ஜென்ரல் இங்கிலீஷ் நடக்கலாம் அந்த லாங்குவேஜ் கிளாஸஸ் மட்டும் அல்டர்னேட்டிவாக மாறி மாறி வரும். ஓகேங்களா, இதுதான் எங்களுடைய பேட்ச் டீட்டெயில்ஸ். மேலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண விருப்பம் இருக்கும், கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேளுங்க. இது இல்லாமல் நான் வெளியூர்ல இருந்து பார்க்குறேன் சார், நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போடுறோம் அப்படின்னா தாராளமாக ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸ் வழங்கப்படும், டெஸ்ட் சீரியஸும் வழங்கப்படும். ஓகேங்களா, ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் எல்லாமே, எப்போனாலும் நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். டெஸ்ட் சீரியஸ் போட்டு நினைக்கிறவங்க இன்னிலிருந்து டெஸ்ட் சீரியஸும் ஸ்டார்ட் ஆகிட்டு வாகை டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 டெஸ்ட் இருக்குது, அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகே, இது குறித்து எல்லா டீட்டெயிலுக்கும் கீழே தனித்தனியாக லிங்க் வச்சிருக்கோம். ஃபார் டெஸ்ட் பேட்ச், ஃபார் ஆன்லைன் கிளாஸ், ஃபார் அட்மிஷன் எல்லாமே லிங்க் வச்சிருக்கோம். எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.